ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நேற்று நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் துணி துவைச்சதுக்கப்புறம் பைப்பு உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பைப்பு உடஞ்சிருச்சு. அதுக்காக புது பைப் வாங்கிட்டு வந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். டேப் இதோட ரேட் என்னன்னு தெரில, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது டேப் ஃப்ரெண்ட்ஸ். இது டேப். ஸோ நேற்று நைட்டு உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். துணி துவைச்சதுக்கு அப்புறம் உடஞ்சிருச்சு. இந்த பைப் வாங்கிட்டு வந்திருக்காரு, என்னன்னு தெரில. ஓ இப்படி இல்லை, இந்த பக்கம். சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம் எப்படி உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. அது நம்மளால் சரி பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம் எப்படி பைப் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உடஞ்சி போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த உள்ளே இருக்க பைப் எடுத்தாச்சு. இப்போ நியூ பைப் ஜாயின் பண்ண போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ரிசீவ்ட் ஆகிடு இந்த பைப்பு? இல்லை இது போடலையா? அது போடணும். இல்லை தண்ணி லீக் ஆகுமா ரிசீவ்ட் ஆடி? மேலே இது டேங்க் ஆஃப் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இரும்பு பைப் இருந்துச்சு, இப்போ பிளாஸ்டிக் பைப் வாங்கிட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம். தண்ணி லீக் ஆகுமா இல்லைன்னு தெரில. வெரி குட் ரிசப் டேடி. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு. ப்ளம்பரை கூப்பிட்டு செஞ்சோம்னா காசு தனியாக கொடுக்கணும். இது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே உடஞ்சி போன பைப்பு. இது கத்தியில் இது பண்ணி எடுத்துட்டாரு. இப்போ தண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம், லீக் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிசப் டேடி மேலே போயிருக்காரு. மோட்ரு ஆன் பண்ண பார்ப்போம். நல்லா டைட்டாக தான் போட்டிருக்காரு, ஜாயின் பண்ணியிருக்காரு. வாவ், நீங்களே பாருங்கள். லீக் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், ரிசப் டேடி இந்த டூல்ஸ் வச்சு தான் பைப் சரி பண்ணார். வண்டி டூல்ஸ். ஆமாம், ஸ்கூட்டர் வாங்கும்போது கொடுத்துருந்தாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், இதை டைட் பண்ணணும். பிஸ்கஸ் இதை பாருங்க, இதை டேமேஜ் ஆகிடுச்சா? அடிக்கும்போது டேமேஜ் ஆகிடுச்சு. பைப் ரிப்பேர் பண்ணும்போது டேமேஜ் ஆகிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, இது மாதிரிலாம் கொடுப்பாங்களா? பரவாயில்லையே. ம், 14 இன்ச்சா? 14 நம்பர். இது எதுக்கு? இதை நெட் மாதிரி இதை போட்டு டைட் பண்ணணும், லூஸ் பண்ணணும், டைட் பண்ணணும்.
ஓ அப்படியா? இதை பண்ணி லூஸ் டைட் பண்ணணும். ம் 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைப்பு சரி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஊருக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சீட்டு வந்து இது பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள் அட்டாச் பண்ணியிருக்காரு ரிஷப் டேடி. இப்படி பண்ணிவிட்டு கீழே அப்படி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபிட் ஆயிடுச்சு. சூப்பர். பட் இங்கே ரிஷப் உட்கார மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே அடம் பிடிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஊருக்கு போகிறதுக்காக வந்திருந்தோம். பாருங்கள் வெயில் செம்மையாக இருக்கா. வந்து இந்த இடத்துல வண்டி நிற்க வச்சு உட்காரலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உட்கார்ற மாதிரி எங்கேயுமே இடமே இல்லை, கல் கூட இல்லை. ஸோ ஆல்ரெடி இந்த கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய மரம் ஃப்ரெண்ட்ஸ், பட் நிழல் இருக்குது, உட்காரத்துக்கு இடம் இல்லை. இந்த கோயில் பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் காளியம்மன் கோயில். ஸோ ஆல்ரெடி வீடியோ எடுத்திருக்கேன். நாங்கள் குடல் சாப்பிட்டுட்ருக்கோம். ரிஷப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிடும். வண்டியில் உட்காந்த உடனே தூங்கிடுறான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ரிஷப் டேடி மரம் செடி கொடியெல்லாம் வளர்க்கணும் தெரியுமா? அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏர் கிடைக்கும், நல்லா நிழல் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய மரம் நிழல் பாருங்கள், எவ்வளோ இது வரைக்கும் இருக்குது பாருங்கள், ரோடு வரைக்கும் இருக்குது. சொல்லுங்கள், என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கள். என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கள். தெரிலையே. நேபாளில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ இந்த சைஸ் ரோடு தான் வரப்போகுது. இதை விட பெருசா? இது டபுள் ரோடு இல்லையா? டபுள் ரோடு தானே. இவ்வளோ தான் வரும் ரிஷப் டேடி நேபாள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி. இதை விட கொஞ்சம் பெருசாக வருமா? ம் 22 மீட்டர். ஓகே, வாங்க கோயில் பார்க்கலாம். உட்கார இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த பைப்பில் தண்ணி வருதான்னு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைப்பில் தண்ணி வருதான்னு வரல. ஆன் பண்ணி பார்த்தேன், வரல ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி இது ஆன் ஆஃப் பண்ணுறது இது இருக்குது, இது ஆன் ஆஃப் பண்ணியும் தண்ணி வரல. ஸோ அழகான கோயில், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகான ஒரு சின்ன மரம். கோயில் பாருங்கள், இப்போ கோயில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அழகான கோயில் பாருங்கள், காளியம்மன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மரம் இருக்குது, உட்காரத்துக்கு இடம் இல்லை. மரம் சுற்றி ஒரு கல் மாதிரி வச்சாங்கன்னா நல்லா தாராளமாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் உட்கார இடம் இல்லை, கீழே தரையில் தான் உட்காரணும். ரிஷப் டேடி இங்கே சோஃபா போட்டாலும் உட்கார மாட்டார். அவர் அப்படியே ரிஷபை தூக்கிட்டே தான் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ், உட்காரவே மாட்டார்.
வெயில் செம்மையாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சாப்பிட்றாரு? ஹெல்மெட் போட்டுட்டு எப்படி சாப்பிட்றீங்க ரிஷப் டாடி? 50-50 பிஸ்கட்டு குடல். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வண்டி மேலே வந்து யாரோ இது பண்ணி விட்டாங்க. தார் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், தார். அந்த தாரை வந்து வண்டி சீட்டு மேலே வந்து தெளித்து விட்டாங்க. பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அது போகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு. ஸோ யார் தெளித்தாங்கன்னே தெரில. ரோடு பண்ணுறவங்க தான் நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இதுக்கு மேலே கவர் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்லைனில் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கவர் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 50-50 பிஸ்கட் சாப்பிட்டுட்ருக்கோம். வெயில் அடிச்சிட்ருக்கு. ரிஷப் வண்டியில் உட்காந்த உடனே தூங்கிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி ஆகுது. பாருங்கள் வெயில் செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டாடி கண்டினியூஸாக வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்காரு. போங்க, ஏன் நிற்கிறீங்க? இங்கே என்ன நிழல் இருக்கா? சலோ சலோ. செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டு ஈவினிங் தான் வரணும். மார்னிங் வேண்டாம் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வேண்டாம், இவர் தான் கேட்கவே இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி. செம்ம வெயில் அடிக்குது பாருங்கள். அப்பப்போ மேகமூட்டமாக இருக்குது, அப்பப்போ வெயில் அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த கடையில் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது என்ன பிரியாணி ரிஷப் டாடி? பிரியாணியா? ஆ, ஒரு சாப்பாடு வந்து 170 ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே சாப்பிட்டு போகலாம், பட் ரிஷப் விட மாட்டான். வீட்டில் போய் நிதானமாக சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து எங்கள் வீடு கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் பேர் வந்து ஜமாலியா ஹோட்டல், நான்வெஜ் ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பொரிச்ச மீன், அதுக்கப்புறம் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் சைட்லாம் ஹோட்டல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சிலிண்டர் விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஹோட்டல்ஸ் வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நிலமை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட டே இப்படி தான் போணுச்சு. இந்த vlog எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்ச மீன் சாப்பாடு 2 சேர்த்து 170 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.